என்று அறிந்து இந்த ஆராய்ச்சிதான் உண்மையோ என்று எண்ணி மக்களிடம் கேட்டு அவருக்கு இந்தியாவினுடைய பிரதமருக்கும் அறிக்கை கொடுத்தார்கள். அறிக்கை கொடுக்காமல் அவர் தவறாக சொல்லவே மாட்டார், கேட்காமல் சொல்ல மாட்டார். ஒரு வார்த்தையை பிரயோகம் செய்கின்றார் என்றால் நிச்சயமாக அவர் சொல்லியிருப்பார்கள், கேட்டிருப்பார், சரித்திரத்தை நிச்சயமாக பார்த்திருப்பார். அதன் பின்னர் தான் அதை பற்றி சொல்லியிருப்பார். அதனால்தான் அவர் சொன்னார் தமிழ் பழமையான மொழி என்று. அந்த பழமையான மொழிதான் தமிழ் என்பதிலே பாரத பிரதமருக்கு கிடைத்த ஒரு தகவல் கூட அந்த உண்மையான தகவல். அப்படிப்பட்ட தமிழை, இறைவன் நமக்கு கொடுத்த தமிழை, அந்த உண்மையான தமிழை நாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா, தெரிந்து கொள்ள வேண்டாமா? முதலிலே நாம் தமிழை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நிலையிலே 21 எழுத்து